ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே முன்வைக்கப்பட்ட பிரச்சனையாக இன்றைய நாள் இந்த காணி நடமாடும் சேவையான செயலாளர் மற்றும் எங்களுடைய பிரதேசத்தினுடைய காணி உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் மீண்டும் முறை நான் காலை வணக்கத்தினை தெரிவித்து வந்து கலந்துரையாடப்பட்டிருந்தது. காணி தொடர்பு தயவு செய்து இருக்கையில் அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் நான் போமிட்ட கொடுத்தேன், என்ன ஒரிஜினல் போமிட்டை கொடுத்த இடத்துல அவங்க சொன்னாங்க நாங்கள் எடுத்துப்படி இதே மாதிரி சங்கமாக ஒன்று நடந்த இடத்துல சொன்னாங்க நீங்கள் இதை போமிட்ட தாங்க, மற்றதை எல்லாம் செஞ்சு போட்டு நீங்கள் போங்க, உங்களோட வேலையை பார்த்து போட்டுவோம், நாங்கள் அதை உங்களுக்கு விஷயத்தை வச்சுட்டோம். இதுவரை காலத்துக்கு எங்களுக்கு அதை தரல. இப்போ இங்கே வந்து இப்போ நடமாடும் சேவைன்னு சொல்லி வந்தோங்க, இதே மாதிரி வந்து எங்களுக்கு தாரைன்ட்டு இப்போ உறுதிமொழி ஒன்று அளிச்சிருச்சாங்க. நீங்கள் திங்கக்கிழமைக்கு வந்தால் உங்களோட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும், உங்களோட பத்திரத்தை எடுத்துகிட்டு போயிடும், உங்களோட பத்திரமா இருந்துச்சு உங்களோட சாமான் எல்லாம் அங்கேயோ கச்சேரியில் வந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நல்லா செய்கிறாங்க, சேவைகள் நல்லா செய்கிறாங்க. எவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. இந்த காணி சம்பந்தமாக டிஎஸ்எஃப் செய்கிறதால இது நல்ல ஒரு சேவை, மக்களுக்கு ஏற்ற நல்ல ஒரு சேவை. இதை நல்லா ஏற்றுக்கொள்ளும், மக்களும் அங்கீகரித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாடு டிஎஸ் ஆஃபீஸுக்கு வந்து நான் கண்ணனால இந்த காணி அளவெல்லாம் நான் ஓடி திரிஞ்சேன்னா எனக்கு எதுவும் சரி வரல. இன்றைக்கு காணி நடமாடும் சேவை வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டாங்க. உடனே எனக்கு இந்த பெர்மிட் அளவில் முடிச்சு தந்துட்டாங்க. ஆகையால் தமிழகம் பிரதேச செயலாளருக்கும் பிரதி அமைச்சருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.